Hi friends, welcome to Tamil Trade செய்திகள். Hi. Rule of the day. Win through your actions, never through argument. உங்கள் செயல்களால் வெற்றி பெறுங்கள், வாதத்தின் மூலம் ஒருபோதும் வெற்றி பெறாதீர்கள். ஸோ இன்றைக்கி பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நம்ம சேனலை கண்டிப்பாக எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவோட இன்பிட்வீனில் உங்களுக்கு டாப் 5 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றியும் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை மறக்காமல் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். ஓகே, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டென்ட் பற்றி பேசணும். ஸோ அதுபடி தான் நம்ம இப்போ போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க, மியூச்சுவல் ஃபண்டோட பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துருங்க மறக்காமல். ஸோ ஃபஸ்ட்டு ஹியர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் ஃபேமஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டாப் 50 நிஃப்டியில் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பங்குகள் பார்த்து தான் இவங்க முதலீடு பண்ணுவாங்க. அண்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். செகண்ட் பார்த்திங்கன்னா மிட் கேப் ஃபண்ட். இவங்க மிட் கேப் சைஸ் ஸ்டாக்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு HDFC மிட் கேப் ஃபண்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். தென் தேர்டாக ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ். ஸோ இது என்ன, இது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைங்க, அவங்களோட கேபிட்டல் பிரகாரமாக அவங்க அந்த ஃபண்டை சைஸ் வேரியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ லார்ஜ் கேப்னா ஹியூஜ் கேபிட்டல் இருக்கும், மிட் கேப்னா ஸோ அதை விட கொஞ்சம் கம்மியாக, ஸ்மால் கேப்னா கொஞ்சம் பென்னி ஸ்டாக்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் அந்த ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு HDFC ஸ்மால் கேப் ஃபண்டோட லிஸ்ட் வேணும்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை ஒரு ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஃபோர்த்தாக செக்டாரல் ஃபண்ட். ஸோ இந்த ஹெட்டிங்லேயே நம்மளுக்கு புரியும். ஸோ இவங்க பர்டிகுலர் செக்டார் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டார்ஸ் இருக்குது, அப்புறமா ஆட்டோ செக்டார்ஸ் இருக்குது, தென் ஃபார்மா செக்டார்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம எக்ஸாம்பிளாக கூட SBI ஃபார்மா ஃபண்ட் செக்டாரை அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபார்மா ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் அந்த லிஸ்ட்டில் ஆட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபிஃப்த்தாக தெர்மாட்டிக் ஃபண்ட். ஸோ இவங்களோட வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஃபோக்கஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் தீமில் அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன், இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுன்னா ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன மெட்டீரியல் நம்மளுக்கு தேவைப்படும், அது எந்தெந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி செக்டார்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கலாம், சிமெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன், மெட்டல் அண்ட் பெயிண்ட் அந்த மாதிரி கம்பெனிஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வைப்பாங்க. சிக்ஸ்த்தாக டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட். நான் ரொம்பவுமே ஃபோக்கஸ் பண்ணி வாங்குகிற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா அந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் தான். இது எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நான் கிளியராக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி குவார்ட்டர் இதில் லிஸ்ட்டாக இருக்க ஸ்டாக்ஸில் ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும். அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேயுமே உங்களுக்கு கெயின் கிடைக்கும். ஸோ டபுள் ப்ராஃபிட், கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். செவன்த்தாக ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம் மியூச்சுவல் ஃபண்ட். இது ஒரு டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் ஸ்கீம். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாக்கிங் பீரியட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லிஸ்ட் ஆஃப் த ஃபேமஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்துட்டோம். அண்ட் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபோக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது NAV, நெட் அசட் வேல்யூ. ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்கீமுக்கான மியூச்சுவல் ஃபண்டை NAV தான் குறிப்பிடும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி சேஞ்சஸ் எவ்ரிடே நடக்கிறதுனால இந்த NAVயும் நாளுக்கு நாள் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ 1 யூனிட்கான NAV பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஆஃப் அ ஸ்கீம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் த ஸ்கீம் ஆஃப் எனி பர்டிகுலர் டேட். ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதோட மதிப்பு அது டிவைடட் பை நீங்கள் எவ்வளோ யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்க அந்த பர்டிகுலர் டேட். ஸோ அதோட NAV வேல்யூவாக தான் இவங்க கொடுப்பாங்க. ஸோ அது டே பை டே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் செகண்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸில் இருந்து. ஸோ அந்த கம்பெனி அவங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நடத்தணும்ல, ஸோ அதுக்காக நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சம்பளனே வச்சுக்கலாம். ஸோ ஆவரேஜாக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் 0.5 to 1.5% இருக்கும். ஸோ இதில் டேரக்ட் ஃபண்ட் அண்ட் ரெகுலர் ஃபண்டுன்னு இருக்கும். டேரக்ட் ஃபண்ட்னா 0.5% தான் இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, அண்ட் ரெகுலர் ஃபண்ட்னா 1.5% ஜாஸ்தி. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதா இருந்தால் டேரக்ட் ஃபண்டில் தான் நீங்கள் வாங்கணும்.
டைரக்ட் ஃபண்ட் அண்ட் ரெகுலர் ஃபண்ட் பற்றி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அதை பற்றி. ஸோ அவருக்காகவும் அண்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரியணும் அண்ட் எப்படி வாங்குறது அப்படின்றத நான் வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸிட் லோட். எக்ஸிட் லோட்னால் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பார்த்தோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இதுவும். பட் இதுவும் வந்து டிஃப்ரெண்ட் சார்ஜஸ். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லாக்இன் வந்து 3 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த 3 இயர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபண்டை அதில் வச்சுருக்கணும். அப்படி நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு பெனால்ட்டி உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எக்ஸிட் லோட் சார்ஜஸில் அது மென்ஷன் ஆகலாம். ஸோ ஏஎம்சி சார்ஜஸ்னு கூட சொல்லுவாங்க, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சார்ஜஸ் இது. அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் ஸ்கீமில் இருந்தால் கூட நீங்கள் பர்டிகுலர் டைமில் ரெடீம் பண்ணும்போதோ எக்ஸிட் ஆகும்போது அந்த ஸ்கீமில் இருந்து உங்களுக்கு ஏஎம்சி சார்ஜஸ் அவங்க டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆல்சோ இது எல்லா ஸ்கீம்லேயும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சில பர்டிகுலர் ஸ்கீமில் மட்டும்தான் அந்த எக்ஸிட் லோட் சார்ஜஸ் இருக்கும். டைப் ஆஃப் ஃபண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இது தான். எந்த முதலீட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட ஒரு புரிதல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணி கரெக்டாக வெளியே வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போது யூ ஆர் கோயிங் டு பார்க் யுவர் மணி ஃபார் அ மந்த்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இண்டெக்ஸ்லேயோ ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து நிற்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும் எந்த ஸ்கீம் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்றத. லாங் டேர்மில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஷார்ட் டேர்மில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள், தென் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்கம் டேக்ஸ் அதிலே மீனிங் இருக்குது. எந்த ஒரு நிதியிலும் வரி தாக்கத்தை கணக்கிடுங்க. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருப்பி ஒரு கிளான்ஸ்க்காக மறுபடியும் சொல்கிறேன். ஃபண்ட் சைஸ்னால் இந்த வேர்டை நீங்கள் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்கீம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஃபண்ட் சைஸ்னால் எதுவுமே இல்லை. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி, ஸோ அதோட ஸ்கீமை தான் அவங்க ஃபண்ட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, டாப் ஹோல்டிங் இந்த வேர்டையும் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. ஒரு போர்ட்ஃபோலியோவில் மிகப்பெரிய மார்க்கெட் வேல்யூ வெயிட் வச்சுருக்க செக்யூரிட்டிஸை தான் அவங்க டாப் ஹோல்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஷார்ட் டேர்ம் வெர்சஸ் லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஹெல்ட் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு இருக்கும். ஹை லிக்விடிட்டி உயர் பணப்புழக்கம். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் லெஸ் இம்பேக்ட் தான் உங்களுக்கு இருக்கும். அப்புறமா சேவிங்ஸ் ஸ்கீமை விட ஹை ரிட்டர்ன்ஸ் நீங்கள் இதில் பார்க்கலாம். லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்ட் ஓவர் பீரியட் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கு இருக்கும். இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருக்கும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதை விட லாங் டேர்மில் ஹையராக ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் இதில் ஒரு மேஜிக் என்னென்னா, காம்பவுண்டிங் எஃபெக்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதை நீங்கள் நேரடியாக இந்த லாங் டேர்ம் முதலீட்டு மூலிமா உணரலாம். ஸோ எப்போவுமே ஒரு காம்பவுண்டிங் எஃபெக்ட்ன்றது நம்மளுக்கு அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் ஃபேமஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் வாட் ஆல் டு லுக் ஃபார் இன் மியூச்சுவல் ஃபண்டையும் பார்த்துட்டோம். ஷார்ட் டேர்ம் வர்சஸ் லாங் டேர்மையும் பார்த்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கம்பேரிஷன் நம்ம பார்க்க வேண்டியது ரிஸ்க். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்க போகிற ரிஸ்க் லோ ரிஸ்க்காக தான் இருக்கும். இதே இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க்காக தான் முடியும். அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் இன்ஃபோசிஸ் பை பண்ணுறீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இன்ஃபோசிஸ் பீக்கில் இருந்துச்சு. இதே ஒரு போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரே டவுனில் இருந்தது, ஃபால் ஆகிருந்தது. அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்கை எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கேற்ற ஃபாலும் உங்களுக்கு அந்த டைமில் ஆச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் நீங்கள் இருக்கணும். இதே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, எல்லா ஸ்டாக்லையுமே டைவர்சிஃபைட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது லோ ரிஸ்க். அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஃபண்ட் மேனேஜரோட ஹெல்ப் கிடைக்கும். ஸோ அவங்களே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபண்டமெண்டல் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நியூஸ் அனலைஸ் பார்க்கணும், டெக்னிக்கல் அனலைஸ் பார்க்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் ஃபோக்கஸ்டாகவே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவாக தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக்ஸோட நிலமை இன்ஃபோசிஸே அகைன் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கணும்னா 1500 மேலே தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட நிலைமையே பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் எல்லா ஸ்டாக்ஸுமே $1000 மேலே தான்.
ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை, ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸுக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை. மினிமல் டிரான்சாக்ஷன் காஸ்ட் தான் இதுக்கு, ஆனால் இண்டிவிஜுவலுக்கு ஹையர் டிரான்சாக்ஷனல் காஸ்ட் ஆகும். இதில் உங்களுக்கு பிக்கிங் ஆஃப் ஸ்டாக்ஸும் ஹோல்டிங் பண்ணுறதுக்கும் உங்களோட கண்ட்ரோல் தேவையில்லை. இதில் மோர் கண்ட்ரோலபிளாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் வர முடியும். ஸோ இப்போது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் அட்வான்டேஜஸில் பாயிண்ட் என்னென்னா டைவர்சிஃபிகேஷன். உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபைடாக வைக்கணுன்றதை நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் அவங்க ஆல்ரெடி டைவர்சிஃபைட் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பேசணும்ல ப்ரீவியஸ் பாயிண்டில் லிக்விடிட்டி, பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர் இருப்பார், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஓகேவா? ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட மணியை ஒரு ஸ்கீம் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். தேர்டு ஸ்மால் டிக்கெட் சைஸ். நீங்கள் அதான் ஒரு 500லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஸோ அதுதான் வந்து இதில் மீன் பண்ணுறாங்க. ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அண்ட் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எஸ்ஐபி மோட் இருக்குது, அண்ட் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய திட்டங்கள் இருக்குது. சிக்ஸ்த்து டேக்ஸ் பெனிஃபிட்னா ஒன்றும் இல்லை, இதில் டாக்ஸேஷன் கொஞ்சம் கம்மி. செவன்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷனல் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஃபார் ஷார்ட் டேர்ம், நோ கண்ட்ரோல், காஸ்ட் ஹையராகவே இருக்கும், அண்ட் சாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஓவர்லோடாக தான் இருக்கும். ஃபோக்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டார்டிங்கில் நம்ம சொன்ன மாதிரி டாப் 5 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், செகண்ட் பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா கனரா ரபேகோ மியூச்சுவல் ஃபண்ட், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கொட்டாக் மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி பிளாக் ராக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமோட நேமை நான் வந்து ஆஸ் யூஷுவல் யூடியூப்பில் இருக்கிற நேமாகவே செட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் நம்மளோட டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அண்ட் யூடியூப் பார்த்திங்கன்னா தமிழ் ட்ரேட் செய்திகளோட நேமில் தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்றைக்கான அப்டேட். ஸோ உங்களுக்கு நம்மளோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.